அதே அகிம்சை வழி. அகிம்சை வழின்னா நம்மளை ஒருத்தர் அடித்தாலே நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது. நம்மளை ஒருத்தர் சுட்டாலும் அவரை நம்ம திருப்பி எதிர்த்து சுடுறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் போராடுறது. எப்படி போராடுறது? சாப்பிடாம இருப்பேன், நீ நாட்டை விட்டு போகிற வரைக்கும் நாங்கள்லாம் எல்லாருமே சாப்பிடாம இருப்போம். அந்த மாதிரியான வழிமுறையில் அவங்கள தொந்தரவு பண்ணாமல், எதிரியை தொந்தரவு பண்ணாமல் நம்ம போராடுறது, எல்லாரும் கூடி ஒரு இடத்துல உக்காடுறது, இந்த மாதிரியான வழிமுறைக்கு பேர் தான் அகிம்சை வழி. தொந்தரவு பண்ணாம சாப்பிடாம இருந்ததுனால நமக்கு சுதந்திரம் கிடைச்சா? அகிம்சை வழின்னா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வரலாற்றில் நம்ம படிக்கிறது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்க கிட்ட இருந்து, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. என் கண்ணு போச்சா நான் எதிரியோட கண்ணை எடுப்பேன், என் பல்லு போச்சா எதிரியோட பல்லை எடுப்பேன்னு சொல்லி தான் எல்லா நாட்டிலுமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் குறிப்பாக காந்திஜி மட்டும், நீ என்னை அடித்தாலே நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன், நீ என்னை சுட்டாலும் நான் உன்னை திருப்பி சுட மாட்டேன். அப்புறம் எப்படி போராடினாருன்னா சாப்பிடாம இருக்கிறது, உண்ணாவிரத போராட்டம் அதுக்கு பேர். அப்புறம் உப்பு சத்தியாகிரகம்னு ஒன்று, நாங்களே உப்பு காய்ச்சுவோன்னு சொல்லிட்டு போகிறது. அங்கே வந்து நம்மளை அடித்தாலே நம்ம திருப்பி அவங்கள அடிக்கிறதே இல்லை. அடிக்காதீங்கன்னு நம்ம தடுத்துக்கிறது மட்டும். அதுக்கு பேர் தான் அகிம்சை வழி. அப்படி தான் நமக்கு சுதந்திரம் வாங்கினதான் வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி தான். நம்ம ஒருத்தர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்மளை அடிக்க வரவங்கள நம்ம திருப்பி அடிக்கலை, ஆனாலும் நான் அமைதியாக இருக்கிறேன்னா அவங்க நம்மளை விட்டு பரிதாபப்பட்டுட்டு விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுன்னு கேட்குறீங்க. அது எனக்குமே தோணுது தான். நம்மளை ஒருத்தர் சுட்டு கொள்றதுக்கே தயாராக இருக்காங்க, அவங்க சுடுவாங்களா? ஐயோ இவர் சாப்பிடாம இருக்கிறாரே பரிதாபப்பட்டு நம்ம நாட்டை விட்டு போவாங்களா? கண்டிப்பாக அவனே சுட்டு கொள்கிற அளவுக்கு அவனுக்கு நம்மளோட வளங்கள் சுரண்டி பொழைக்கணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஐயோ இவர் சாப்பிடாம இருக்காரு அதனால் நம்ம விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி போனாருன்றது ஒரு யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனால் வரலாற்றில் நமக்கு காந்தியடிகள் இப்படி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக சொல்லி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம நம்பி அடுத்தடுத்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நேரில் இருந்தவங்க, வாழ்ந்தவங்க, இவங்களுக்கு தான் தெரியும் வரலாற்று புத்தகங்களில் முரணான கருத்துக்கள் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி நம்ம தேட கிடைக்கும்.